G7 மாநாட்டில் உலகின் தென்பகுதி நாடுகளின் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்க உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். G7 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா சென்றுள்ள பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடுகளின் தலைவர்களுடன் உலகம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் தனித்தனியே பேசுவார் என்று தெரிகிறது. முன்னதாக பிரதமரின் கனடா வருகையை எதிர்த்து அங்குள்ள காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் போராட்டம் நடத்தினர். அப்போது பிரதமர் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர். இதற்கு பல்வேறு சீக்கிய அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு இன்று செல்லவிருந்த விமானம் செயல்பாட்டு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டதாக ஏர் இந்தியா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. AI-159 என்ற எண் கொண்ட இந்த விமானம் அகமதாபாத்தில் இன்று மதியம் 3 மணிக்கு புறப்பட்டு லண்டன் செல்லவிருந்தது. எனினும் விமானத்தில் என்ன பிரச்சினை என்பதை ஏர் இந்தியா விளக்கமாக தெரிவிக்கவில்லை. அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்லும் AI-171 விமானம் கடந்த 12ஆம் தேதி விபத்திற்குள்ளாகி நாட்டையே அதிர வைத்தது. அந்த விமானத்தின் எண்ணை AI-159 என்று மாற்றி அகமதாபாத் லண்டன் இடையே இயக்கப்பட்டது. இந்நிலையில் 5 நாட்களில் அவ்விமானம் மீண்டும் பிரச்சினையை சந்தித்துள்ளது. கோவாவிலிருந்து லக்னோ சென்ற இண்டிகோ விமானம் மோசமான வானிலை காரணமாக நடுவானில் தத்தளிக்க நேர்ந்தது. எனினும் விமானி திறமையாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக லக்னோவில் தரையிறக்கினார். அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஏர் இந்தியா விமானத்தின் என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் நள்ளிரவு 12 மணிக்கு கொல்கத்தாவில் தரையிறங்கியது. அங்கிருந்து இரவு 2 மணிக்கு மும்பைக்கு அந்த விமானம் புறப்பட இருந்த நிலையில் விமானத்தின் இடதுபுற என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இதனால் விமானம் புறப்படுவது தாமதமானது. இதைத் தொடர்ந்து அமிர்தசரஸிலிருந்து லண்டன் செல்லும் விமானமும் டெல்லியிலிருந்து பாரிஸ் செல்லும் விமானமும் ரத்தாகியுள்ளன. ஏர் இந்தியா விமானங்களில் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு வருவது பேசுபொருளாகியுள்ளது. தொடரும் பிரச்சினைகள் குறித்து பேச ஏர் இந்தியா உயரதிகாரிகளை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அழைத்துள்ளது. கர்நாடகாவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவுகளை முன்னேறிய வகுப்பினர் மட்டுமல்லாமல் நலிவடைந்த வகுப்பினரும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகளை முன்னேறிய சமூகத்தினர் கடுமையாக எதிர்த்ததன் காரணமாகத்தான் மீண்டும் கணக்கெடுப்பு நடத்த சித்தராமையா முடிவு செய்திருப்பதாக விமர்சனங்கள் வெளியான நிலையில் முதல்வரின் இந்த விளக்கம் வெளியாகியுள்ளது. கர்நாடகா பிற்படுத்தப்பட்டோர் சட்டப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன்படியே மீண்டும் கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் உண்மை நிலையை பிரதிபலிக்கவில்லை என்று லிங்காயத் ஒக்கலிகா சமூகத்தினர் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் கணக்கெடுப்பு நடத்த அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்தியாவில் பிறக்கும் எடை குறைவான குழந்தைகளில் பாதி உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் மட்டும் பிறப்பதாக தேசிய குடும்ப நல ஆய்வில் தெரியவந்துள்ளது. எனினும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எடை குறைவான குழந்தைகள் பிறப்பது தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. பிறக்கும்போது 2.5 கிலோவிற்கு கீழ் உள்ள எடையுள்ள குழந்தைகள் குறைந்த எடை உள்ளவையாக வரையறுக்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் உள்ள KGF என பிரபலமாக அழைக்கப்படும் கோலார் தங்கச் சுரங்கத்தில் விரைவில் தங்கம் உற்பத்தி தொடங்கப்பட உள்ளது. அரசின் ஒப்புதலை அடுத்து ஆரம்ப கட்ட மேல்மட்ட சுரங்கப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாட்டு அனுமதி கிடைத்தவுடன் முழு அளவிலான வணிக உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக சுரங்க படிமங்களிலிருந்து நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு 23 டன் தங்கத்தை பிரித்தெடுக்க முடியும் என்றும் முழு அளவிலான உற்பத்தி தொடங்கியவுடன் ஆண்டுக்கு 750 கிலோ தங்கம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. கோலார் தங்க வயல் சென்ற 2001ஆம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் 24 ஆண்டுகளாக இயக்கப்படாமல் உள்ளது. அதிக செலவு மற்றும் குறைந்த லாபம் காரணமாக இந்த சுரங்கம் மூடப்பட்டது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருவதாக அங்குள்ள தூதரகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரானில் வசித்த பல இந்தியர்கள் ஆர்மீனியா வழியாக வெளியேற ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானை விட்டு மக்கள் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பும் இஸ்ரேலும் எச்சரித்திருக்கும் நிலையில் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அங்குள்ள இந்தியர்களை வெளியேற்றும் பணி தொடங்கியுள்ளது. தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது என்றும் ஈரான் பயங்கரவாதத்தின் மூலாதாரமாக இருப்பதாகவும் G7 நாடுகளின் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் G7 நாடுகளின் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். கூட்டம் தொடங்குவதற்கு முன் 7 தலைவர்களும் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் மேற்காசிய பகுதியில் நடைபெற்று வரும் மோதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்று தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் பாதுகாப்பிற்கு தாங்கள் ஆதரவு தருவதாக குறிப்பிட்டிருக்கும் அவர்கள், மேற்காசிய பகுதியில் பயங்கரவாத செயல்களுக்கு மூலாதாரமாக ஈரான் இருப்பதாக குற்றம் சாட்டினர். ஈரான் அணு ஆயுத சக்தியாக மாறக்கூடாது என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அறிக்கையில் அவர்கள் கூறியுள்ளனர். வாட்ஸ்அப்பில் இனி விளம்பரங்கள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாயை அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டா தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் செயலியின் அப்டேட் பகுதியில் மட்டும் இந்த விளம்பரம் வரும் என்றும் தனிப்பட்ட தகவல் பரிமாற்றங்களில் வராது என்றும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயனாளிகளின் வயது, அவரவர் இருக்கும் பகுதி, அவரவர் பயன்படுத்தும் செயலிகள் போன்றவற்றின் அடிப்படையில் இந்த விளம்பரங்கள் இலக்கு சார்ந்ததாக இருக்கும் என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. 16 ஆண்டுகளாக தகவல் தொடர்புக்கான சமூக தளமாக இருந்து வரும் வாட்ஸ்அப் சுமார் 150 கோடி பயனாளிகளை கொண்டுள்ளது. இந்நிறுவனத்தை ஃபேஸ்புக் கடந்த 2014ஆம் ஆண்டு வாங்கியது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தி வரும் நிறுவனம் புதிய மொபைல் போனை அறிமுகப்படுத்தியுள்ளது. T1 என்ற பெயர் கொண்ட இந்த போனின் விலை $43,000. முற்றிலும் அமெரிக்காவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த போனை டிரம்பின் இணையதளத்தில் வாங்கலாம் என்றும் செப்டம்பர் முதல் கடைகளில் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மொபைல் போன் தவிர மொபைல் போன் சேவையையும் டிரம்பின் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இதில் எண்ணற்ற அழைப்புகள், டேட்டா போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் அரசியலுக்கு வந்தார். அதற்கு முன்பு ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்காவின் மேற்கு விர்ஜீனியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்தது. ஃபேர்மாண்ட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியது. வெள்ள பாதிப்புகளுக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்ததாகவும் 2 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அம்மாகாண ஆளுநர் பேட்ரிக் மோர்சியே தெரிவித்திருக்கிறார். இரவு நேரங்களில் பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு ஆஸ்துமா நோய் ஏற்படும் அபாயம் சுமார் 50% அதிகமாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது அவர்களின் உடலில் இயற்கையாக இயங்கும் சுழற்சி நேர அமைப்பை மாற்றுவதால் ஏற்படுகிறது. இவ்வாறான செயற்கையான பணி நேரங்கள் தூக்க குறைபாடு, ஹார்மோன் குழப்பம் போன்ற தாக்கங்களை ஏற்படுத்தி உடலில் நுரையீரல் செயல்பாட்டை பாதிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி கூடத்தில் இருந்து வெளியே வந்தபோது துரத்தி புகைப்படம் எடுத்ததால் நடிகை சமந்தா கோபமடைந்தார். மும்பையில் உடற்பயிற்சி கூடத்தில் வழக்கம் போல் உடற்பயிற்சி முடித்து சமந்தா வெளியே வந்தார். அப்போது அவரை சுற்றி வளைத்து சிலர் புகைப்படம் எடுத்தனர். இதனால் வேறு வழியின்றி சமந்தா மீண்டும் உடற்பயிற்சி கூடத்திற்குள் சென்றார். சில நேரம் கழித்து வெளியே வந்த பிறகும் சிலர் புகைப்படம் எடுத்த நிலையில் போதும் நிறுத்தங்கள் என்று கோபத்துடன் கூறிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டார். நில அபகரிப்பு வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது ஜூலை 24ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கப்பட்ட சிட்கோ நிலத்தை முறைகேடான ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில்
தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும், எனவே குற்றச்சாட்டு பதிவு செய்யும் நடைமுறையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் மா சுப்பிரமணியன் தரப்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து நீதிமன்றம் அடுத்த விசாரணைக்குள் உச்சநீதிமன்ற உத்தரவை பெற அறிவுறுத்தியது. இல்லையென்றால் ஜூலை 24ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் எனவும் அறிவித்தது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முப்பரிமாண வீடியோவை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். கட்டுமான பணிகளுக்காக மத்திய அரசு நிதியுடன் சேர்த்து 1977 கோடியே 80 லட்சம் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 12 அடி உயர சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள பகுதியில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்கும் பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முப்பரிமாண மாதிரி காட்சிகளை மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஹெலிகாப்டரில் வந்திறங்கும் வசதி, சூரிய மின்சக்தி வசதி, வாகன பார்க்கிங் வசதிகளுடன் கூடியதாக இந்த வீடியோ காட்சிகளில் காட்டப்பட்டுள்ளது. முதற்கட்ட கட்டடப் பணிகள் 2026 ஜனவரியில் நிறைவடையும் என்றும் 2027ஆம் ஆண்டு 2ஆம் கட்ட பணிகள் நிறைவடையும் வகையிலும் திட்டமிடப்பட்டுள்ளதாக மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மதுரையில் கட்டப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்த காணொலியை உருவாக்கவே 10 ஆண்டுகள் ஆகியிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய உள்துறை அமைச்சரிடம் எய்ம்ஸ் என்னவானது, சென்று பார்த்தீர்களா என்று கேள்வி எழுப்பியதாக தெரிவித்திருக்கிறார். தனது கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்திருப்பதாகவும் முதல்வர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ஒரு காணொலி போதும் என்று நினைத்துவிட்டீர்களா என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தும் எண்ணத்தில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து ராஜஸ்தானில் பேசிய காங்கிரசின் பொதுச் செயலாளர் சச்சின் பைலட், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் 574 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் சாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக சந்தேகம் எழுவதாக சச்சின் பைலட் குறிப்பிட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறுமனே எண்களை திரட்டுவதல்ல என்றும், ஒடுக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அறிந்து அவர்களை கைதூக்கிவிட வழிவகுக்கும் திட்டங்களை வகுக்கும் மாபெரும் நகர்வு என்றும் அவர் கூறினார். எனவே இவ்விவகாரத்தில் மத்திய அரசு வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வங்கக்கடலிலும் குஜராத் அருகேவும் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியுள்ள நிலையில் நீலகிரியில் கனமழை முதல் மிக கனமழை வரையும், கோவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி அதே பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும். இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடி அகழாய்வு அறிக்கையில் திருத்தம் செய்ய கோரி மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியிருந்த நிலையில் கீழடி அகழாய்வை மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய தொல்லியல் மற்றும் நினைவு சின்னங்கள் அமைப்பின் இயக்குநராக தற்போது பதவி வகித்து வருகிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணா. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2014 முதல் 2016ஆம் ஆண்டு வரை
முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளில் மத்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளராக இருந்தார். இந்த பணிகளின் போது எண்ணற்ற தொல்பொருள்கள் கண்டறியப்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கீழடி குறித்த அறிக்கையை அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த அறிக்கை ஏற்கப்படாத நிலையில் இதில் அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் திருத்தங்கள் கோரி திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. இச்சூழலில் அமர்நாத்தை நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்து மத்திய தொல்லியல் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கீழடி விவகாரத்தில் திருத்த வேண்டியது அறிக்கைகளை அல்ல, சில மனங்களை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எத்தனை தடைகள் நம் தமிழினத்துக்கு என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அத்தனை தடைகளையும் ஆயிரம் ஆண்டுகளாக எதிர்த்து போராடி அறிவியல் துணை கொண்டு நம் இனத்தின் தொன்மையை நிறுவி வருவதாக தெரிவித்துள்ளார். இருந்தும் சில மனங்கள் ஏற்க மறுப்பதாகவும் திருத்த வேண்டியது அறிக்கைகளை அல்ல, சில உள்ளங்களை என்று கூறியுள்ள அவர், நாளை மதுரை விரகனூரில் திமுக மாணவரணி நடத்தவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக கூட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம், அவர்களை திருத்துவோம் என்று முதல்வர் கூறியுள்ளார். முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பாடலை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ளனர். அப்பாடலில் பூமி எங்கும் அதிரணுமே, புதிய மாற்றம் பிறக்கணுமே, வரும் காலங்களில் உன் ஆட்சி அமைய வேண்டும் முருகா என்பது போன்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருப்பதாகவும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் அங்கே வந்ததே இல்லை. ஏன்னா நீங்க அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்த சொல்றீங்க, அப்போ பதட்டம் இல்லை. ஒரு சாரார் போனாங்க, நானும் அதில் போனேன், அதில் போய் கலந்துக்கிட்டோமே தவிர அங்கே பதட்டமான சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் அங்கே ஏற்படலை. திமுக என்னைக்கு எங்களை ஆதரித்து பேசினாங்க? 1999 எங்களை ஆதரித்து பேசினாங்க. அது பிறகு அவங்க ஆதரித்து பேசலை. 99 எங்க ஆதரித்து பேசினாங்க திமுக. இதுவரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஆதரித்து ஒன்றும் பேசலை. இனிமேல் பேசுவாங்களா இல்லையான்னு பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும். வங்கக்கடலிலும் குஜராத் அருகேயும் இரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியுள்ள நிலையில் நீலகிரியில் கன முதல் மிக கனமழையும், கோவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் மேற்கு வங்காள பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும். இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.